ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம கோதுமை வச்சு தான் இன்றைக்கி துவையல் செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. யூஸ்வலாக நம்ம பருப்பு வச்சு துவையல் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் நான் இன்றைக்கி கோதுமை வச்சு துவையல் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா நான் வறுத்துக்கிறேன். கோதுமை நல்லா வெடிக்கணும். கடுகு போட்டால் எப்படி வெடிக்குமோ அதே மாதிரி நல்லா கோதுமை இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும். அந்த அளவுக்கு வெடிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நான் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் நான் உடைச்ச உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அதே எண்ணெயிலேயே. நம்ம யூஸ்வலாக பருப்பு போட்டு துவையல் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் நம்ம கோதுமையில் சாப்பிட்ருக்க மாட்டோம். இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஆற வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். கோதுமை உங்களுக்கு நல்லாவே பொரியும். அந்த மாதிரி பொரிஞ்சாதான் நல்லாயிருக்கும். அந்த கோதுமையோட ஃப்ளேவர்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப்புக்கு நான் பச்சை வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு இதை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். புளிக்குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு செஞ்சிடலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையெல்லாம் கலந்துக்கலாம். ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நமக்கு போதும். எப்போதும் நம்ம ஒரே மாதிரி சட்னியோ இல்லை துவையலோ செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.